அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டுக்கு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த இடத்துல கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்திக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் எல்லாருமே ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வணக்கம் பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வருமானம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஸோ வருமானம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக விட்டமின் எம் இல்லைன்னா இந்த உலகத்தில் சொந்தக்காரங்களும் மதிக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க, உடல் பிறந்தவங்களும் மதிக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம மதிக்க மாட்டாங்க. ஸோ விட்டமின் எம்னு சொன்னது மணி. ஸோ அதை மாற்றியும் சொல்லிக்கலாம். பிபி சார் சொல்கிற மாதிரி விட்டமின் ஐ, ஏன்னா இம்யூனிட்டியும் இருக்குது இங்கே ஜெயிக்க போகிற முடியாது, அதே நேரத்தில் ஐ ஃபார் இன்கமும் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஏற்கனவே கடந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாராலையும் பெரிய லெவலில் கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பனைமரம் மாதிரி தான். பனைமரத்தை விதைச்சவரே பனைமரத்துடைய நிலையை அனுபவிக்க முடியாது. தாத்தா விதைச்சிருப்பாரு, கொண்டு பேரனோ இல்லை 4வது தலைமுறையில் உள்ள பேரனோ தான் அந்த பனைமரத்துடைய நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல. அது எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ கல்யாண ஜுவல்லர்ஸ், சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி எக்ஸட்ரா சாதாரண ஸ்டோர்ஸ் சொல்லிக்கலாம். ஆனால் நெட்வொர்க்குன்னு வரும்போது நம்மளுடைய தலைமுறையிலே நம்ம விதைக்கிற விதைகளுடைய மரத்தினுடைய கனியவோ அதனுடைய நிழலையோ அனுபவிக்கக்கூடிய மிக ஸ்பீடாக வளரக்கூடிய ஒரு துறை தான் அந்த டைரக்ட் செல்லிங்கிற அந்த அற்புதமான துறை. அதில் ஜேகே பாரம்பரியம் அப்படிங்கிற துறை வெற்றிடமாக இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய உணவுகள் இன்னைக்கு நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சிறுதானியங்கள் நவதானியங்கள் விஷயத்த நான் கூட முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், இங்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் என்னடா பிளானை பற்றி பேச வந்தேன்னா ப்ராடக்ட் பற்றி பேச வந்தேன். பிளானை பற்றி பேசுகிற மாதிரி இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஸோ பிளானுக்குள்ள போயிடுவோம். ஸோ பிளான் எந்த மாதிரி பிளான் அப்படின்னா நம்மளுடைய நிறுவனத்தில் என்ன அப்படின்னா பைனரி பிளான் தான் நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ பைனரி பிளான் இன்னைக்கு ப்ராஜெக்டர் இல்லாதனால ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் 10,950 நாள், கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா 30 வருஷம். இதில் 1532 நாள் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறோம். அதிகாலையில் 5 மணிக்கு ஜூம், அப்புறம் மாலை 7 மணிக்கு போக சிங்கப்பண்ணை நிகழ்ச்சி, வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சரித்திரம் படிக்கும் சாதனை நிகழ்ச்சி, வாரத்தில் சனிக்கிழமை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் கூடுதலாக உங்களை அழைச்சவங்க இது எப்படி பண்ணணும், இந்த பிளான் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு கொடுத்த வாய்ப்பில் நான் குறுகிய இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ நம்மளுடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 5 விதமான பிளான் பேக்கேஜ் இருக்குது. ஸோ 890 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 6000 ரூபாய் பேக்கேஜ் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 890 ரூபாய் பேக்கேஜில் ஒருத்தர் ஜாயின் பண்ண ஏற்கனவே இந்த அமிர்தம் பற்றி நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அமிர்தம் சீக்கிரம் நம்மகிட்ட கிட்டத்தட்ட நான் உள்ள வரும்போது 40 ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 72 வகையான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஹெல்த் கேர் இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, எக்ஸட்ரா எல்லாமே கிராசரிஸும் உள்ள வந்துட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ள வரதுக்கும் தயாராக இருக்குது நிறுவனம். ஸோ அந்த இடத்துல இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 890 ரூபா பேக்கேஜில் நம்ம ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது தினம் வருமானம், அதே நேரத்தில் ரெண்டுமே தினம் வருமானம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அறிமுகப்படுத்தக்கூடிய இன்கமும் என்ன பிரச்சனை இன்னைக்கு உழைக்கிற காசை நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறுவனம் கட்டமைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த இதையும் நமக்கு மறுநாளே வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பா நமக்கு கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னன்னைக்கு உழைக்கிற காசு அன்னன்னைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ 890 ரூபா பேக்கேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னுடைய இது என்னுடைய ஏ டீம்னு வச்சுக்கோங்க, இது என்னுடைய பி டீம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் 890 ரூபா பேக்கேஜில் எனக்கு வேண்டிய 2 ப்ராடக்ட் வச்சு ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவைகள் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் யாருக்குமே இன்னைக்கு தேவைன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம் பத்தலை. ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கனவுகள் பெருசாக இருக்குதுங்கும் போது வருமானம் போதுமானதாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடிஷனல் சோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சொல்ல வேண்டிய விட நம்ம சொல்லுவோம், விதைகளை விதைப்போம், யார்கிட்ட இருந்து மரமாவோ கனியாவோ வரட்டும். ஸோ அதில் ஜெயிக்க வைக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கும் இல்லை, எந்த டார்கெட்டும் இல்லை. காலையில் 9 மணிக்கு சட்டத்தை 10 மணிக்கு காமிச்சு 10 மணிக்கு காமிக்கிறது, சட்டம் முடி சூட மொழிக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டாம், சேல்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டாம், யாருக்கும் கை கட்டி நிற்கவும் வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றி நம்ம தெரிஞ்ச 4 விஷயம் இந்த ப்ராடக்ட் மூலமாக நல்லா இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, இது ஒரு டாக்டருடைய ப்ராடக்ட்ங்கிறது தான். இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பிஸ்னஸ் மேக்னஸா, பிஸ்னஸ் உமனா, பிஸ்னஸ் பீப்புளாக நம்மளை கொண்டு வந்தக்கூடிய இந்த டாக்டர் சாருக்கு ஒட்டுமொத்த ஜேகே பாரம்பரிய அணியின் சார்பாக என்னுடைய சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிறுதானியங்கள் நவதானியங்கள் உணவுகளை நம்ம மையப்படுத்தி கொண்டு போறோம்னா தைரியமாக கொண்டு போகலாம். ஸோ
நிறைய கொடுக்குற இடத்துலலாம் ரிசல்ட் இருக்கிறதுனால ஸோ இந்த பேக்கேஜ்ல என்னுடைய ஏ டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு, பி டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஜாயின் பண்ணும்போது எப்படின்னா ஒரு ஜோடிக்கு இங்க இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஜோடிக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு? அறிமுகப்படுத்தக்கூடிய ஜாயினிங் இன்கமா கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து இந்த 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சீலிங் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 20,000 ரூபாய் சீலிங் வச்சிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு பையன் போறான், நானே 20 வயசு, எனக்கு வயசு 24 ஆகுதுன்னா 20 வயசுல 1 லட்சம் ரூபாய் நீங்க கவர்மெண்ட் வேலை எவரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கே போனாலும் அது பிரைவேட் வேலையா இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும் 20 வயசுல போறாங்க அப்படின்னா 60 வயசுல ரிட்டையர்ட் ஆவாங்க. அப்ப 20ஐயும் 60ஐயும் கழிச்சு பாருங்க 40 வரும். 40 மாசம் அவன் உழைச்சிருப்பான். அப்படிங்கிறத தாண்டி 40 வருஷம் அவன் உழைச்சிருப்பான். அந்த 40 வருஷத்தை நீங்க 12 மாசத்தால கால்குலேட் பண்ணீங்கன்னா 450 மாசம் உழைச்சிருப்பான். அப்ப மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 450 வருஷம், சாரி 450 மாசம் 40 வருஷம் அவனுடைய ஒட்டுமொத்த உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 4,80,00,000 ரூபாய் தான். அந்த 4,80,00,000 ரூபாய் அவனுடைய 60வது வயசுல, அதாவது நான் தான் என்னதான் எக்ஸாம்பிள் பண்ணேன். ஸோ 60வது வயசுல 4,80,00,000 ரூபாய் என்னுடைய மதிப்பு வேல்யூ இல்லை. அந்த 4,80,00,000 ரூபாய் நான் சம்பாதிச்ச முழுமையான கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா என்னுடைய தேவைகள் இருக்கும், எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும், என் பிள்ளைங்களுடைய கல்வி செலவுகள் இருக்கும், என் வீட்டம்மாவுடைய கனவுகள் தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்படின்னா அது முழுமையாக கிடைக்க போறது இல்லை. அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருமானம் அடிஷனலா கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நீ பண்ண முடியும். ஸோ இன்ஃபிளேஷன் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு வயதுகளை விட நமக்கு வயதாக கூடுறதை விட நாளுக்கு நாள் விலைவாசி ஏற்றங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த இழப்பு இல்லாதனால சொல்லி நம்ம தைரியமா கொடுக்கலாம். ஆனால் அறிமுகப்படுத்தக்கூடிய இன்கம் நமக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சீலிங் வச்சிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் ரீபர்ச்சேஸ், அதுவும் மறுநாளை, இன்னைக்கு உழைக்கிற காசு மறுநாளை கிடைக்குது. ஸோ ரீபர்ச்சேஸ் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நான் அதே மாதிரி என்னோட ஏ டீம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, என்னோட பி டீம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொன்னால. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே கூட்டு கணக்கு தான். எத்தனை பேர் இந்த கதைகள் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, கதைகள்லாம் அது உண்மை கால்குலேஷன். 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 12 ஆகும், 12 24 ஆகும், 24 52 ஆகும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான். ஸோ இதுதான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை வேர்ல்டு லெவலில் 800 கோடி தான் இருக்கிறாங்க. அப்போ 850 கோடி மக்களுக்கு இன்னைக்கு உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறத தாண்டி புரோட்டீன் விட்டமின்ஸ் குறைபாடுகள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய உணவுகளை, அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு இறைவன் ஒரு அலாவுதீன் விளக்கு மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய கைகள் இருக்கு. ஸோ ரீபர்ச்சேஸ் இன்கம் ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சீலிங் வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு இன்னைக்கு மாத சம்பளம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. படிச்ச படிப்பிற்கேற்ற வேலை இல்லாம, உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லாம எந்த வேலையும் இன்னைக்கு கேரண்டி வாரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா எப்ப ஏதோ தனியார் மயமா மாத்துவாங்க நம்ம ஆளுகிற தலைவர்களுக்கு தான் தெரியுமே தவிர நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அடிஷனலா எந்த இழப்பும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த நஷ்டமும் இல்லாம ஒரு வருமானம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் வருவாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ யாருமே வரல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஒரு புள்ளியாக தான் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஜாமான்களாக இருந்தாலும் புள்ளியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ புள்ளியில இருந்தால் மிகப்பெரிய ஒரு கோலமே போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோலத்தையும் நம்ம போடலாம். வாழ்க்கையை எல்லாருடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாரும் வாழ்வில் வளம் படிப்போம், வரலாற்றில் இடம் படிப்போம், சரித்திரத்தில் தடம் பதிப்போம், ஜெயிக்க பாரம்பரியாக எல்லாரும் ஜெயிக்க போறோம், வாழ்க்கையை நல்லா வாழ போறோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.